நேயர்களுக்கு வணக்கம். திருமண பந்தத்தில் இணைந்தார் மிகவும் உயரமான இலங்கை வலைப்பந்தாட்ட அணியின் முன்னாள் வீராங்கனை தர்ஜினி சிவலிங்கம் திருமண பந்தத்தில் இணைந்துள்ளார். இவருக்கு சமூக வலைதளங்களின் ஊடாக பலர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். உலகில் உயரமான வலைப்பந்தாட்ட வீராங்கனையாக திகழ்ந்து வந்த தர்ஜினி சிவலிங்கம் என்பவர் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனை பிறப்பிடமாக கொண்டவர். இலங்கையின் வலைப்பந்தாட்ட போட்டியில் அதிகளவு விளையாடிய வீராங்கனை என்ற பெருமைப்படக்கூடியவரும் மற்றும் இலங்கை அணிக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவரும் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2012ஆம் ஆண்டு இலங்கையின் தேசிய அணியின் தலைவராக இவர் செயற்பட்டுள்ளார். இலங்கையின் வலைப்பந்தாட்ட தேசிய அணிக்காக இவர் 20 ஆண்டுகள் விளையாடியிருந்த நிலையில் தன்னுடைய ஓய்வுக்கான அறிவிப்பையும் வெளிப்படுத்தி இருந்தார். அதே சமயம் 20 ஆண்டுகளாக இவரால் விளையாடப்பட்ட வலைப்பந்தாட்ட போட்டிகளில் கிடைத்த வெற்றிகளுக்கு இவரே முக்கிய காரணம் என்றும் பேசப்பட்டது. அத்துடன் அவர் கடந்த ஆண்டு தான் இலங்கை தேசிய அணிக்காக விளையாடுவதை நிறுத்திக் கொள்வதாகவும் ஓய்வினை பெற்றுக் கொள்ளப் போவதாகவும் அறிவித்திருந்தார். இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தி இருந்தாலும் தற்பொழுது தர்ஜினி சிவலிங்கம் என்பவர் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் இணைந்து கொண்டுள்ளார். அவருடைய திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகின்ற நிலையில் அவருக்கு பல தரப்பிலும் இருந்து அவருடைய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அவர் தன்னுடைய வலைப்பந்தாட்ட அணியில் தான் விளையாடிய வாழ்க்கை குறித்து கூறுகையில் தான் பல தடைகளை தாண்டி இந்த துறையில் சாதித்து வந்துள்ளதாகவும் அதாவது நாட்டில் பெண்கள் முன்னிலை வகிப்பது என்பது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்காது என்றும் அதற்காக தான் பல கடினங்களையும் சிரமங்களையும் எதிர்கொண்டுதான் இந்த நிலைக்கு தான் வந்துள்ளதாகவும் கூறியிருந்தார். ஆகவே தான் அவ்வாறான கஷ்டங்களை பெற்றிருந்தாலும் இளைஞர்களுக்கு தான் ஒரு உதாரணமாக திகழ வேண்டும் என்று ஆகவே தான் ஆரம்பத்தில் இருந்து இலங்கை தேசிய அணிக்காக செயற்பட்டு வந்துள்ளதை அடுத்து தன்னுடைய ஓய்வை தான் பெற்றுக்கொள்வதாகவும் எனவே தான் இந்த வலைப்பந்தாட்ட விளையாட்டில் இருந்து நீங்கவில்லை, ஓய்வு மட்டும்தான் எடுத்திருக்கின்றேன், இதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளில் வலைப்பந்தாட்ட அணியில் தான் பங்கு பெற்று விளையாட இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். தான் உயரமாக இருந்தது தன்னுடைய விளையாட்டில் எவ்வளவு சாதகமாக இருந்ததோ அதே சமயம் தன்னுடைய சுய வாழ்க்கையில் அது பாதிப்பாக மாறியிருப்பதையும் எடுத்து காட்டியுள்ளார். தான் பொழுதுபோக்கை மேற்கொள்வதற்காக பேருந்துகளில் செல்வதென்றால் தன்னுடைய உயரம் அதற்கு தடையாக இருந்துள்ளதாகவும் தனக்கு தேவையான உடைகளோ அல்லது தனக்கு தேவையான சப்பாத்துக்களை வாங்குவது என்றாலும் தனக்கு ஏற்ற அளவில் இருப்பது இல்லை என்றும் அதனை பெறுவதற்கே தனக்கு செலவு அதிகமாக இருந்துள்ளதாகவும் அவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரியப்படுத்தி இருந்தார். ஆகவே இவர் தொடர்ச்சியாக இலங்கை தேசிய அணிக்காக விளையாடி இலங்கைக்கு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த பெருமை உடையவர் என்றும் தற்பொழுது அவர் திருமண பந்தத்தில் இணைந்திருந்தமை என்பது பல ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை அடுத்து அவருடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.